முள்ளங்கியோட சயின்டிபிக் நேம் என்ன? ரெஃபைனஸ் சாட்டிவஸ். ரெஃபைனஸ் சாட்டிவஸ்ங்கிறது முள்ளங்கியோட சயின்டிபிக் நேம். இப்போ இந்த முள்ளங்கியை வந்து உங்களுக்கு நடவு பண்றதுக்கான கரெக்டான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலைல வந்து நல்லா நடவு பண்ற நேரம். அப்படின்னா செப்டம்பர்ல வந்து இங்க நல்லா நடவு பண்ணலாம். காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 45 இருந்து 60 நாள் வரைக்கும் உங்களுக்கு 60 நாள் பயிர். இது வந்து ஒரு ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு வந்து விதை வந்து 10 கிலோ விதை வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதில் வந்து அப்போ ஏக்கருக்கு எவ்வளோ வரும்? 2.5 ஏக்கருக்கு 10 கிலோனா ஏக்கருக்கு 4 கிலோ. ஏக்கருக்கு 4 கிலோ நம்ம வந்து நடவு பண்ணுற மாதிரி இருக்கும். பயிருக்கும் இப்போ செடிக்கும் இதுக்கும் எவ்வளோ இடைவெளி விட்டு விடணும் அப்படின்னா 15க்கு 10, 15 சென்டிமீட்டரில் இடைவெளி விட்டுட்டு இதுக்கு வந்து 10 சென்டிமீட்டரில் வந்து நம்ம வந்து இடைவெளி விட்டு நடவு பண்ணணும். இப்போ இதுக்கான கரெக்டான இது சீசன் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு என்னென்ன உரம் கொடுக்கணும்ல, ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோ நைட்ரஜன் முதல்ல பேசரில், அதாவது நடவு பண்ண முன்னாடி வந்து 25 கிலோ நைட்ரஜன் போட்டணும், 100 கிலோ பாஸ்பரஸ் போட்டணும், பொட்டாஸ் வந்து ஒரு 30 கிலோ பொட்டாஸ் போட்டணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நைட்ரஜன் வந்து 25 கிலோ 30 நாளுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராப் ட்ரெஸ்ஸிங்கில், அதாவது தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் வந்து சாயில் அப்ளிகேஷன்லேயே கொடுத்து இது பண்ணலாம், தண்ணியோட கலந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபெர்டிகேஷனுக்கு அதுக்கு தனியாக வந்து ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அதோட டேப்லெட் காலம் நான் வந்து தரேன். இப்போ வந்து உங்களுக்கு ஈல்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 30 டன் வந்து உனக்கு வந்து ஈல்டு வரும். 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட 2 மாத பயிரில் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஈல்டு வரும். ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இந்த ஏஃபிட்ஸ் அந்த மாதிரி இந்த அந்து பூச்சி இந்த இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இந்த எப்போவுமே இலை ரொம்ப மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட்ரஜன் இது ஃபெர்டிலைசர் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக ஃபெர்டிலைசர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல ஈல்டு வரும். முள்ளங்கியை வந்து நீங்கள் ஊடு பயிராகவும் பண்ணலாம். சில இதில் தனிப்பயிராக பண்ணாலும் நல்லதுதான், இல்லை ஊடு பயிராக கூட பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ முள்ளங்கி யாராவது பயிரிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் தம்பியோட வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஊடு பயிராக பண்ணால் நம்மளுக்கு அதிக ஈல்டு கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஊடு பயிராக பண்ணும்போது என்னென்னா இதிலிருந்து வரக்கூடியது உனக்கு வருமானம் கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருந்தால் கூட இன்னொரு பயிர் பண்ணும்போது அதுலேருந்து வருமானம் அதிகமாக இருக்கலாம், அதோட மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்ல. இப்போ இது மட்டும் தனி பயிராக பண்ணணும் ஏன், இப்போ இதுக்கு கிலோ 30 ரூபாய்க்கு, இப்போ நீங்கள் நடவு பண்ணும்போது 30 ரூபாய்க்கு இருக்குதுன்னு நினச்சி போகிறோம் ஏன், கிலோ 30 ரூபா. அதே நீ வந்து அறுவடை பண்ணும்போது இதோட கிலோ வந்து 15 ரூபாய்க்கும் போகலாம், 10 ரூபாய்க்கும் போகலாம்ல. அப்படி இருக்கும்போது நீ அதே இடத்துல நான் இந்த பக்கம் போட்டிருக்க மாதிரி தட்டைப்பயிர் இதில் வெஜிடபிள் கவுப்பி போட்டிருந்தேன் ஏன், பீன்ஸ் மாதிரி இருக்கா இது உனக்கு. இப்போ இதை நீ இப்போ போட்டோன்னா உனக்கு இதோட மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ நீ நினச்ச மாதிரி ஒரு 45 ரூபா 50 ரூபா வந்துச்சுன்னா அப்போ இதுலேருந்து உனக்கு வருமானம் கிடைக்கும். இப்போ முள்ளங்கி எதையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு ஊரு பேர் தான் போட்டிருக்கோம், அந்த முள்ளங்கி இருக்குது, இங்கே வந்து தட்டைப்பயிர் இருக்குது, வெஜிடபிள் கவுப்பி இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது உனக்கு வந்து நல்லா வந்து வருமானம் கிடைக்கும். இதுதான் இதோட முக்கியமானது.